நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடரில் ஒரு புது மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன மசோதா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளையாட்டு நிர்வாக மசோதா அப்படின்னு சொல்லப்படுது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற பல்வேறு விளையாட்டு அமைப்புகளை ஒருங்கிணைச்சு மத்திய அரசின் கீழே கொண்டு கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த மசோதா அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த மசோதால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இதனால ஒவ்வொரு விளையாட்டும் என்னென்ன பலன்களை அடைய போறாங்க, இல்லை யாருக்கெல்லாம் இது பாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மசோதா அப்படிங்கிறது இப்போ பாஜக கூட்டணி அரசு அமைச்சிருக்காங்கல்ல, இவங்கனால கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கான முயற்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே எடுக்கப்பட்டது. குறிப்பாக அஜய் மக்கான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. ஆனால் அப்போ அதற்கு உட்கட்சியிலே எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிக்குது. அதனால அந்த மசோதாவை கொண்டு வர முடிவு அப்படிங்கிறது கைவிடப்பட்டது. அதற்கப்புறமா இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழிச்சு இப்போ இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதாவில் மிக முக்கிய விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிசிஐ, அதாவது நம்மளோட கிரிக்கெட் கவுன்சிலுக்கு தான் இந்த மசோதாவில் நிறைய சாதகங்களும் பல பாதகங்களும் அடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதில் என்னென்ன சாதகமான அம்சங்கள் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல பிசிசிஐயோட கவர்னிங் பாடி அப்படிங்கிறதே ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. இங்கே என்ன நடந்தாலும் அவங்க மத்திய அரசுக்கு பெரிய அளவில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டில் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி தான் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பெயர் போட்டு அவங்க கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்தியாவில் விளையாடுறாங்க அப்படின்னா நாங்கள் தான்ப்பா ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. ஸோ இந்த அங்கீகாரம் எதுவுமே இந்திய அரசால் கொடுக்கப்பட்டது கிடையாது. பிசிசிஐங்கிற கவர்னிங் பாடியே அதை உருவாக்கி அவங்க தான் அதை தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்தியாவோட குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த மசோதாவோட முக்கிய நோக்கமாக இருக்கு. இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிசிசிஐக்கு தலைவர் அப்படின்னு யாரும் கிடையாது. இப்போ பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதிய தலைவருக்கான தேர்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதற்கு முன்னாடி இருந்த விதிகளின் படி பார்த்தோம்னா அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசியோட விதிமுறைகளை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா புதிய நிர்வாகி ஒருத்தர் தேர்வாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 75 வயது வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கவர்னிங் பில்ல அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த வயது வரம்பானது 70ஆக குறைக்கப்படும். அப்படின்னா இப்போ பிசிசிஐயோட தலைவராக இருக்கிற ரோஜர் பின்னி அடுத்ததாக வரப்போகிற தேர்தலில் பங்கேற்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐக்கு கட்டாயமாக இந்த புது பில் கொண்டு வந்தனால ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நடத்த வேண்டிய சூழல் உருவாகும். அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் மாதம், அதாவது இந்த மசோதா 2 அவைகள்லையும் ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கும் போய் அது சட்டமாகுது அப்படின்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் மாதத்தில் பிசிசிஐயில் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படும். இந்த தேர்தல் நடத்தலை அப்படின்னா பிசிசிஐயில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். இந்த தேர்தல் நடத்தப்படாத பட்சத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிமேல் இந்தியா கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நாட்டோட பெயரை யூஸ் பண்ணி அவங்க விளையாட முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாகும். இது எங்க பிசிசிஐக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2028 லாஸ் ஏஞ்சலிஸில் நடக்க போற அந்த ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட் கொண்டு வர போறாங்கல்ல. ஸோ அப்போ இந்தியாங்கிற நாட்டு சார்பில் கிரிக்கெட் பங்கேற்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இதுதான் இந்த மசோதாவை கொண்டு வரதுக்கான மிக முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கண்டிப்பாக பதக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் பார்க்கப்படுது. ஒலிம்பிக்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் கண்ட்ரியாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதும் பிசிசிஐயோட கன்சர்னாகவும் இருந்தது. அதற்கேற்ற மாதிரி தான் இந்த மசோதாவும் இப்போ கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுறாங்க. சரி, இதில் பிசிசிஐக்கு இருக்கிற இன்னும் சில பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்க ஒரு தன்னிச்சையான அமைப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களோட வரவு செலவு கணக்குல இருந்து என்ன நடக்குது, அவங்களுக்கு ஸ்பான்சர் எங்கிருந்து வராங்க, எவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் தொகை வருது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் அவங்க மத்திய அரசுக்கு கணக்கு காட்ட வேண்டியது கிடையாது. அதாவது அவங்க ஐடி ஃபைல் பண்ணுவாங்க, அது எல்லாமே இருந்தாலுமே கூட இவ்வளோ டீட்டெயில்டான ரிப்போர்ட் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாய்க்குமான கணக்கை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வரவு வர ஒவ்வொரு ரூபாய்க்குமே அவங்க இது இவங்க கிட்ட இருந்து தான் எங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத காட்ட வேண்டிய சூழல் உருவாகும். இதன் மூலமாக இன்னொரு விஷயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி இந்த ஐபிஎல் சூதாட்ட சர்ச்சை வந்ததில்ல, அந்த
சமயத்தில் கூட மத்திய அரசுனால இதில் பெரிய அளவில் தலையிட்டு ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழல் உருவானதுக்கு காரணமும் வந்து பிசிசிஐ அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடியதாக இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட்டே நேரடியாக தலையிட்டு அதற்கான விசாரணை குழுக்கள் அமைச்சு மற்ற எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த சமயத்தில் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து லோதா கமிட்டி அப்படின்னு ஒன்று நீதிமன்றமே ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இது தொடர்பான என்கொயரி எல்லாமே பண்ணாங்க. அந்த லோதா கமிட்டியோட பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒன்று தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கவர்னிங் பில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பில்லை கொண்டு வந்து நீங்கள் வந்து பிசிசிஐயும் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பரிந்துரையை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இப்போ அமலாக போகுது அப்படிங்கிறதும் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐயோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணுற மேட்சஸ் எல்லாமே வந்து இந்தியா சார்பில் ஹோஸ்ட் பண்ணுற மேட்சஸாக மாறும். இது வரைக்கும் வந்து பிசிசிஐ ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்கும். அதாவது பிசிசிஐ அதை எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதற்கு அப்புறமா வந்து அது இந்தியா சார்பில் நடத்தப்படக்கூடிய போட்டிகளாக மாறும். அதாவது இதுக்கப்புறம் ஒரு உலகக்கோப்பை போட்டி வந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்னா அது வந்து இந்தியா நடத்தும் போட்டி அப்படியா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பில்லில் வரக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும்.